Shanti. அனைவருக்கும் வணக்கம். Welcome to this Raj Yoga meditation course, basic lessons. இன்றிலிருந்து 7 நாட்கள் இந்த ராஜயோக தியான பயிற்சியினுடைய ஆரம்ப பாடங்களை பார்க்க போறோம். இந்த லெசன் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் எல்லாருக்குமே சொல்ல விரும்புறேன். இந்த தியான பயிற்சியினுடைய முழு பெனிஃபிட் எல்லாரும் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சில விஷயங்கள்ல கவனம் கொடுக்குமாறு உங்களுடைய ஒத்துழைப்பை நான் கேட்டுக்கொள்றேன். ஃபர்ஸ்ட், எல்லோருமே இந்த 7 நாட்களுமே நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா அந்த கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணுங்க. அதுல முழு லாபம் எடுக்கலாம். ஆகவே உங்களுடைய டெய்லி ஸ்கெட்யூல்ல நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் இன் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த செஷன்ல நீங்க ட்ரை டு பி ஃபோக்கஸ்ட், முழு கவனம் இதுல கொடுங்க. அஃப்கோர்ஸ் நிறைய ஆன்லைன் செஷன்ஸ் இந்த காலத்துல நம்ம அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெதர் பி ஸ்டடீஸா இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் ஒர்க்கா இருந்தாலும் சரி. பட் இது சம்திங் ஸ்பெஷல். இது நம்முடைய ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட்காக, நம்முடைய மனசை நல்லா எம்பவர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு செஷன். அப்ப எவ்வளவு தூரம் இதுல ஃபோக்கஸ்டா இருக்குமோ அவ்வளவு தூரம் இதனுடைய லாபத்தை எடுக்க முடியும். பிகாஸ் அந்த ஃபோக்கஸ் இருக்கும் பொழுது யூ வில் ரிமெம்பர் இட் லாங்கர். நல்ல ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் போது, இஃப் தேர் இஸ் எனி கட் இன் பிட்வீன், that disturbs learning. So அதனால அதுல எல்லாருமே நம்ம அட்டென்ஷன் வைப்போம். அதுக்கப்புறமா உங்களுடைய மொபைல் போன் நீங்க சைலண்ட் மோட்ல வச்சுக்கிறது நல்லது. ஸோ தட் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்களுடைய ஆடியோவை நீங்க மியூட்ல வச்சிருப்பீங்க. எப்ப நம்ம செஷனுடைய ஒரு எண்ட்லயோ அந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது, உங்களை ஏதாவது கேட்கும் பொழுது நீங்க ஆடியோ ஆன் பண்ணி பதில் சொல்ல போதும். அது வரைக்கும் எல்லாருமே ஆடியோ மியூட்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய ஒரு குவெஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க தாராளமா சாட் பாக்ஸ்ல நீங்க போஸ்ட் பண்ணலாம். இந்த ஒரு செஷன் தியான நிகழ்ச்சி. அதனால முடிந்தால், இஃப் பாசிபிள், நீங்க டேக் a good to take a shower and also have fresh clothes if possible. அது பாசிபிள் இருந்ததுன்னா தான் நான் சொல்றேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வேற வேற டைம் ஜோன்ல இருந்து நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க அவங்களுடைய சௌகரியத்திற்கு. பட் இட்ஸ் குட் டு பி ஃப்ரெஷ் ஃபார் திஸ் கிளாஸ். அண்ட் ஃப்ரம் டே 2, அதாவது நாளையில இருந்து உங்களுக்கு கடைசி 10 நிமிடங்கள் கேள்வி பதிலுக்காக நம்ம ஒதுக்க போறோம் நாளையில இருந்து. சோ அந்த டைம்ல நீங்க உங்களுடைய கேள்விகளை நீங்க சாட் பாக்ஸ்லயும் போடலாம், இல்ல நீங்க உங்களுடைய ஆடியோவை அன்மியூட் பண்ணியும் நீங்க சொல்லலாம் இறுதியில. அதுக்கப்புறமா ஒவ்வொரு செஷன்லயுமே நம்ம 3 தடவை நம்ம தியான பயிற்சி நம்ம செய்வோம். பிகினிங்ல, எண்ட்ல, நடுவுல. அப்ப இந்த 3 முறை தியான பயிற்சி செய்யும் பொழுது அது 3 நிமிஷம், ஒவ்வொரு தடவையும் 3 நிமிஷம் நம்ம செய்வோம். அப்படி தியான பயிற்சி செய்யும் பொழுது முடிந்தால் நீங்க கீழே உட்கார்ந்து அந்த 3 நிமிஷம் பயிற்சி, தியான பயிற்சி செய்யும் போது மட்டும் நீங்க கீழே உட்கார்ந்து நீங்க செய்ய பாருங்க. அப்படி கீழே உட்கார முடியாது, இஃப் யூ ஹேவ் எனி நீ ப்ராப்ளம் ஆர் பேக் ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். நீங்க தாராளமா நீங்க சேர்ல, சோஃபால உட்கார்ந்துட்டே கூட இந்த மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் another thing is, நீங்க ஏதாவது நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா நோட் புக், பென் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவை மெடிடேஷன் பிராக்டிஸ் நீங்க பண்ணும் பொழுதும் ஒரு விஷயம் ஆட் ஆகிட்டே வரும். அந்த டெக்னிக் கொஞ்சம் கொஞ்சமா அது இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோட் டவுன் தோஸ் டெக்னிக்ஸ், you're most welcome, you can note it down. So can we start with the minute of silence? Yes. I'll introduce you to one method. It's called DEAR method. DEAR method. Drop everything and
ரிலாக்ஸ். நீங்க என்ன வேலை இப்ப என்ன செய்துட்டு இருக்கீங்களோ அதை எல்லாத்தையுமே நீங்க விட்டுட்டு நீங்க ரிலாக்ஸ் பண்ண போறீங்க இப்போ நீங்க. So sit relaxed, let your backbone be straight. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே கேட்டுட்டே வாங்க. அதை திருப்பி சொல்ல வேண்டாம். ஆனா அத அனுபவம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் சௌகரியமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பாதங்களை கவனிக்கின்றேன். அவற்றில் இருக்கும் இறுக்கங்களை எல்லாம் தளர்க்கின்றேன். என்னுடைய கரங்கள், தோள்கள், இவற்றில் இருக்கும் தசைகளின் இறுக்கங்களை எல்லாம் தளர்த்து ஓய்வாக ஆக்குகின்றேன். என்னுடைய வயிறு, மார்பு பகுதி, கழுத்து, பின்முதுகு, அனைத்தின் தசைகளை எல்லாம், இறுக்கங்களை எல்லாம் தளர்த்தி ஓய்வாக ஆக்குகின்றேன். என்னுடைய தலை, நெற்றி, கன்னம், புருவம், அனைத்தின் தசைகளின் இறுக்கங்களை எல்லாம் தளர்த்து ஓய்வாக ஆக்குகின்றேன். மிகவும் மெதுவாக ஆழமாக சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளியேற்றுங்கள். இந்த சுவாசத்தில் ஓர் அமைதி இருக்கின்றது. நன்றி. உங்களுடைய கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ நீங்க செய்தது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மெடிடேஷன்ல, ரிலாக்ஸேஷன். இன்னொன்னு, உங்களுடைய ஒரு கவனத்தை உங்கள் மேல நீங்க அப்படியே கொண்டு வந்து உங்களுடைய சுவாசத்தின் மேல கொண்டு வரீங்க. இதற்கு இன்னொரு பெயர் கூட உண்டு, பிரசன்ஸ் மெடிடேஷன் அப்படின்னு. இவ்வாறு நீங்க ரிலாக்ஸ் பண்ணும் பொழுது, பாடி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய மனமும் ரிலாக்ஸ் ஆகுது. அப்ப இந்த ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயம். நம்ம லைஃப்ல நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப பிஸியா இருக்கு. முதல்ல விட இப்ப ரொம்ப எல்லாருமே பிஸி ஆயிட்டே போறாங்க. அப்போ எப்பதான் ரிலாக்ஸ் பண்றது? அதாவது the time to relax is when you don't have time for it. நீங்க வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு டைமே இல்லைன்னு சொல்றீங்க பாருங்க, அந்த மாதிரி டைம்ல தான் நீங்க இந்த ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸே நீங்க வந்து பண்ணணும். அப்போ இந்த ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் நீங்க பண்றதுனால எந்த விதத்துல உங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கு? How relaxation and meditation helps you?
எந்த விதத்துல உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம ரிலாக்ஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரம் இப்ப நீங்க செய்த ஒரு 1 or 2 minutes நீங்க செய்த இந்த ஒரு சின்ன ஒரு பயிற்சி, அதுல நீங்க அப்படியே உங்க மனச அப்படியே சாந்தப்படுத்தி இருப்பீங்க. few seconds, few minutes, 1 or 2 minutes. ஆனா உங்க மனசுல அப்படியே ஒரு ஓய்வு நீங்க கட்டாயம் அனுபவம் பண்ணுவீங்க. உங்களுடைய சிந்தனை ஓட்டத்தை கொஞ்சம் அப்படியே குறைச்சிருக்கும். So meditation and relaxation helps you to think less. உங்களுடைய எண்ணங்கள் குறைவா வந்து இருக்கும் ஆகிடும். And to think slow. நிதானமாகவும் நீங்க வந்து திங்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி திங்க் பெட்டர். நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்கள் நமக்குள்ள வந்து நம்ம கொண்டு வரோம். பொதுவாகவே நீங்க உங்களுடைய ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல கூட நிறைய பேரு ஏன் வந்து உங்களுக்கு மெடிடேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ மீன் why do you want to learn meditation அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல நல்ல பதில்களை நீங்கள் எல்லாருமே அனுப்பிச்சிருக்கீங்க. அதாவது எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், ஒரு அமைதி அனுபவத்திற்காக நான் தியானம் செய்ய வேண்டும், என்னுடைய ஒரு எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துவதற்காக நான் தியானம் செய்யணும் அப்படின்னு பதில் வந்திருக்கு. எனக்குள்ள இன்னும் நிறைய இந்த ஒரு ஆன்மீக ஞானத்தை எல்லாம் வளர்த்து கொள்ளணுங்கிறதுக்காக நான் இதுல ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷன் பவர் நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தியானம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு குட் ஹெல்த், ஒரு நல்ல ஆரோக்கியத்திற்காக அப்படின்னு பதில் சொல்லியிருக்கீங்க. அதே போல இன்னும் கடவுளை பற்றி தெரிந்து கொண்டு எனக்குள் அமைதியை நிரப்புவதற்காக, என்னுடைய மன பதட்டத்தை குறைப்பதற்காக, குழப்பங்களை நான் குறைப்பதற்காக, நீக்குவதற்காக அப்படின்னு ரொம்ப நல்ல நல்ல பதில்கள் எல்லாம், சோம்பேறித்தனத்தை நீக்குவதற்காக, இப்படி எல்லாம் கூட நிறைய நல்ல நல்ல பதில்களை நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க ஃபார்ம்ல. மிக்க நன்றி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க எல்லாருக்கும் கூட. சோ எல்லாருக்குமே தெரியுது அது வந்து நமக்கு எப்படி எல்லாம் வந்து உதவி செய்யுது அப்படின்னு. இப்ப பொதுவாக நமக்கு வந்து ஒரு நம்முடைய திங்கிங் வந்து நல்ல கிளியர் ஆகுது, நமக்குள்ள நல்ல டெசிஷன் மேக்கிங் பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகுது, நல்ல தீர்மானிக்க முடியுது. ஏன்னா ஒரு அமைதி மனசுல நிலவும் போது ஆட்டோமேட்டிக்லி நம்மளால தீர்மானிக்க முடியுது, நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியுது. எவ்வளவு ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் அதை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மனோசக்தி வந்து கிடைக்குது. சோ இந்த விதத்துல முதல்ல நம்ம வந்து ஒரு சில ஒரு பிசிக்கல் பெனிஃபிட்ஸ், உடல் ரீதியாக நமக்கு தியானம் செய்யறதுனால என்ன லாபம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய இதயத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒர்க் லோட வந்து நம்ம குறைக்கிறோம். ஏன்னா அந்த ஒரு பதட்டம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வரும் பொழுது அந்த இதய துடிப்பு அதிகமா இருக்கும். எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே நமக்கு அனுபவமும் இருக்கு. அப்ப அந்த இதயத்திற்கு நம்ம அதிகமாக ஒர்க் லோடு கொடுக்கிறோம். எப்ப நம்ம மெடிடேஷன் தினசரி நம்ம பண்றோமோ அப்ப நம்முடைய ஹார்ட் ஹெல்த்தும் வந்து நல்லா இருக்கும். சோ ரத்த ஓட்டத்திலையும் பாருங்க, நல்ல ஒரு பிளட் பிரஷரும் வந்து ரெகுலேட்டடா வந்து இருக்கு, நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ. ஆக்சுவலி இந்த தியானம் செய்யும் போது இது ஒரு ஆட்டோமேட்டிக் பிராணாயாமாவா ஆயிடுது, ஒரு நம்மளுடைய பிரீதிங் வந்து ரெகுலேட் வந்து ஆகிடுது. அதே நேரத்துல நமக்கு நம்மளுடைய வாழ்நாளும் நீடிக்கின்றது. அதாவது எதை வச்சு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பயாலஜிக்கல் ஏஜிங் வந்து நமக்கு வந்து குறையுது. அதாவது நமக்கு வயதாகுவது அப்படின்னு சொல்லும் பொழுது 3 விதமாக வந்து சொல்ல முடியும். ஒண்ணு வந்து பிசிக்கல் ஏஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த வருடத்துல இருந்து உங்களுடைய பிறந்த வருடத்தை மைனஸ் பண்ணா எவ்வளவு வருடங்களோ அது உங்களுடைய பிசிக்கல் ஏஜ். இன்னொன்னு வந்து சைக்கலாஜிக்கல் ஏஜ்ன்னு வந்து இருக்கு. சைக்கலாஜிக்கல் ஏஜ்ன்னு வந்து சொல்லும் பொழுது சில பேர் வந்து வயசாயிருக்கும், உடலால வயசானவங்கதான், ஆனா அவங்க மனசால எப்பவுமே வந்து யங்கா இருப்பாங்க. அதாவது அவ்வளவு ஒரு சுறுசுறுப்பா ஆக்டிவா இருப்பாங்க. சில பேர் வந்து பார்க்கும் பொழுது இளைஞர்கள் தான், ஆனா அவங்க வந்து ரொம்ப ஏதோ வயசான போன மாதிரி அவங்க ஒரு மாதிரி சோர்வும், இது முடியல அது முடியல என்னால அது முடியாதுன்னு அவங்க வந்து மென்டலி அவங்க வந்து ரொம்ப வயதடைஞ்சிருப்பாங்க, வயதாகியிருப்பாங்க.
சோ அதனால மனசளவிலையும் வந்து யூத்ஃபுல்லா, யங்கா, ஆக்டிவா இருக்கிறதுக்கு இந்த மெடிடேஷன் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தேர்ட் இஸ் பயாலஜிக்கல் ஏஜ்னு ஒண்ணு வந்து இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்குமே இவ்வளோ வருஷம் அது வந்து நல்லா இயங்கும்னு, எப்படி ஒரு ஒரு மெஷின் இருந்தா அந்த மெஷினுக்கு ஒரு பார்ட்ஸ் இருக்கு, என்ஜின் இருக்கு, பல விஷயங்கள், அது இவ்வளவு நாளைக்கு அது கேரண்டி வந்து சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த உடலும் ஒரு மெஷின் மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் இயங்கிட்டு இருக்கு. சோ அப்ப இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் இந்த தற்காலப்படி இவ்வளவு வருடங்கள் அது வந்து இயங்கும்னு ஒரு ஒரு ஏஜ் வந்து இருக்கு. அதுதான் நம்ம வந்து பயாலஜிக்கல் ஏஜ் நம்ம வந்து சொல்றோம். சோ அது வந்து நமக்கு வந்து குறையுது. அதை இன்னும் யங்கரா நம்ம இருப்போம். தட் மீன்ஸ் அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் வந்து அவ்வளவு சீக்கிரம் தேய்மானம் ஆகாது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, கோபம், டென்ஷன், பதட்டம், கவலை, அதுல வந்து ரொம்ப அதிகமாக இந்த உடல் இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுது, தொய்வடையுது. ஆனா நம்ம மெடிடேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஒரு பார்ட் ஆஃப் அவர் லைஃப நம்ம ஆக்கிக்கிறோமோ, அப்போ நம்மால அந்த யங்கர் பயாலஜிக்கல் ஏஜ் நம்ம வந்து அடைய முடியும். அதனாலதான் மெடிடேட் பண்றவங்க வந்து அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் அவங்களுடைய வாழ்நாளும் அதிகமா இருக்கும். அதே நேரத்துல அவ்வளவு சீக்கிரம் அவங்க வந்து வயசானவங்க மாதிரி ஆக மாட்டாங்க. சோ அந்த ஒரு விஷயமும் பிசிக்கலியும் அவங்களுக்கு வந்து அந்த விதத்துல அவங்களுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணுது. சோ இது ஒரு பிசிக்கல் ஒரு பெனிஃபிட் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். அதே போல நம்மளுடைய டிஷ்யூ டேமேஜ் அதை வந்து குறைக்குது. நம்முடைய ஸ்ட்ரெஸ் காசிங் கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து குறையுது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அந்த விதமான ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் சுரக்குது. சோ அதனாலயும் நமக்கு உடல்ல பல பாதிப்புகள் இருக்கிறதுனால நம்ம தியானம் பண்ணும் பொழுது அதெல்லாமே வந்து குறைகின்றது. அடுத்தது நம்ம பாக்குறது சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்ஸ், மன ரீதியான என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது, நமக்குள்ள எப்ப அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ, நம்முடைய சிந்தனை ஓட்டம் நல்லா இருக்கும். நல்ல கிரியேட்டிவிட்டி நமக்குள்ள வந்து வளரும். நம்முடைய இமோஷன்ஸ நம்மால வந்து கண்ட்ரோல் பண்ணுவதற்கான சக்தி நமக்கு கிடைக்குது. அந்த ஒரு இமோஷனல் ஸ்டெபிலிட்டி நமக்கு வந்து வருது. அண்ட் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு இரிட்டேஷன், அந்த மூடினஸ், அது எல்லாமே வந்து குறையுது. ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் எல்லாமே வந்து குறையும். இன்னும் நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே உங்களுடைய ஒரு சுவாசத்தை அப்படியே கவனிச்சு கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்காக அனுபவம் பண்ணி பாருங்க. உடனே உங்களுடைய பதட்டம் குறைஞ்ச அனுபவம் அவசியம் ஏற்படும். சோ சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்ஸ் இது. அடுத்து ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ்னு வந்து சொல்லும் பொழுது, நம்மால சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, நம்மால எல்லாத்தையுமே சகிச்சு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, நம்ம வந்து அவ்வளவு நல்ல ஸ்ட்ராங்கா நம்ம வந்து ஆகுறோம். மேலும் மற்றவர்களை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, ரிலேஷன்ஷிப்ஸும் வந்து பெட்டரா வந்து ஆகுது. சோ இப்படி ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். சோ இதுல வந்து முதல்ல நாம ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, தியானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால வாட் இஸ் நாட் மெடிடேஷன் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எது தியானம் அல்ல. சோ பலரும் என்ன நினைக்கிறாங்க, தியானம்னா நம்ம அப்படியே கண்ண மூடி அப்படியே நம்ம உட்கார்ந்துக்கணும், நம்ம வந்து எல்லா சிந்தனைகளையும் ஸ்டாப் பண்ணிடணும், எதுவுமே நினைக்காம ஒரு மாதிரி மனசை பிளாங்க் ஆக்கிக்கணும், அப்படி கூட சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா அது வந்து தியானம் அல்ல. So what is not meditation? Let's see. Meditation is not absence of thoughts. தியானம்ங்கிறது வந்து எண்ணங்கள் அற்ற நிலை கிடையாது. Meditation is not doing anything. நம்ம எதுவுமே செய்யாம இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. ஏதோ நம்ம பண்றோம், அது என்ன நம்ம பார்க்க போறோம். மெடிடேஷன் இஸ் நாட் நெகட்டிவ் ருமினேஷன். எதையோ நினைச்சிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது, அதுவும் தியானம் கிடையாது. கண்ணை மூடி உட்கார்ந்துருவாங்க, மெடிடேஷன் போஸ்டர்ல கூட உட்கார்ந்துருவாங்க. ஆனா அவங்க எதையோ நினைச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க, அது தியானம் அல்ல. அண்ட் மெடிடேஷன் இஸ் நாட் கோயிங் பிளாங்க். ஏன்னா நம்ம மனம்னாலே அது எதா நீ நினைச்சுக்கிட்டே தான் வந்து இருக்கும். அப்ப நாம தியானம் அப்படின்னா அப்ப என்ன?
அப்போ அதுக்கு ஒரு தியானம்ங்கிற வார்த்தை வந்து ஒரு லாட்டின் வார்த்தைகள்ல இருந்து வந்தது. மெடிடரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதனுடைய அர்த்தமே டு திங்க், டு கான்டெம்ப்ளேட், டு பாண்டர். அதாவது நினைத்தல். அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே என்னன்னா மெடிடரிங்கிற வார்த்தையில இருந்து வந்ததுதான் மெடிடேஷன். அதனுடைய அர்த்தமே டு திங்க், நினைத்தல். அப்ப பாருங்க, அங்க வந்து நம்ம நினைக்காம இருக்கிறதுங்கிற விஷயமே அங்க இல்ல. அண்ட் மெடிரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தமும் கூட, அதாவது அதுல இருந்து வந்த வார்த்தை டு ஹீல், டு கியூர். அப்போ தியானம் அப்படிங்கும் பொழுது என்னன்னா, அதற்கு 3 விதமா வந்து சொல்லலாம். ஒண்ணு, தன்னைத்தானே பார்த்து கொள்ளல், அது தியானம். தனக்குள்ளேயே செல்லுதல். ஏன்னா ஒரு நாள்ல ஃபுல்லா நம்முடைய சிந்தனை மற்ற விஷயங்கள்ல, மற்றவர்கள் பக்கமாகவே இருக்கு. ஆனா இந்த தியானத்துல என்ன செய்யறோம்? நம் பக்கமாக நம்முடைய பார்வையை நம்ம கொண்டு வரோம். தன்னைத்தானே நம்ம பார்த்து கொள்தல், சுய சோதனை அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன். இன்னொன்னு, எபிலிட்டி டு டாக் டு ஒன் செல்ஃப் வித் லவ். நமக்குள்ளேயே வந்து நம்மை பற்றி ஒரு நல்ல உயர்வா, அன்போடு நமக்குள்ளேயே நம்ம வந்து பேசிக்கொள்றோம் இந்த தியானத்துல உட்கார்ந்து. சோ ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் நீங்க கடைசியா நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. அதை நீங்க வேணா நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது மெடிடேஷன் இஸ் கான்சியஸ் ஜெனரேஷன் ஆஃப் பாசிட்டிவ் தாட்ஸ். Positive thoughts, powerful thoughts, uplifting and elevated thoughts. இதுல வந்து ஒரு வேர்டு நீங்க இந்த வார்த்தையை நல்லா நீங்க அண்டர்லைன் பண்ணணும். கான்சியஸ் ஜெனரேஷன். அதாவது தியானம் என்றால் நீங்கள் கவனத்தோடு நல்ல எண்ணங்களை மனதில் உற்பத்தி செய்தல். கவனம் வைத்து நீங்க உற்பத்தி செய்யறீங்க. தானா வரப்போறது இல்ல. நல்ல எண்ணங்கள், சக்திசாலியான எண்ணங்கள், உங்களை நல்ல உற்சாகம் ஊட்டக்கூடிய, உங்களை நல்ல ஒரு உயர்ந்த எண்ணங்கள், அத நீங்களாகவே நீங்கள் மனதில் உற்பத்தி செய்தல், அதுதான் தியானம் அப்படிங்கிறது. சோ நம்ம உட்கார்றோம், சைலண்டா நம்ம உட்கார்றோம். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்றீங்க பாடிய. அதுக்கப்புறம் உங்களுடைய சுவாசத்தின் மீது நீங்க கவனம் செலுத்தி உங்களுக்குள்ளேயே நீங்க நல்ல எண்ணங்களை உற்பத்தி பண்ணி அத மனசுல அப்படியே திரும்ப திரும்ப நீங்க அப்படியே நினைச்சு பார்ப்பீங்க. ஓகே, சோ மெடிடேஷனால என்ன? கான்சியஸ் ஜெனரேஷன் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் பவர்ஃபுல் தாட்ஸ். சோ இப்போ நம்ம ஒன்ஸ் அகெயின் நம்ம எல்லாருமே இப்போ ஒரு மெடிடேஷன் நம்ம வந்து பண்ணலாம். எல்லாருமே சௌரியமா உட்காருங்க. சோ இந்த டைம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்க பாடிய வந்து ரிலாக்ஸ் பண்ணிடுறீங்க. ஓகே, நல்ல மசில்ஸ் நம்மளே தெரியாம இறுக்கி பிடிச்சிருப்போம் பாருங்க, அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ண போறீங்க. அதுக்கப்புறமா அடுத்தது என்ன அப்படின்னா, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சரௌண்டிங்ஸ், சுற்றுப்புற சூழல்ல இருக்கக்கூடிய சப்தங்கள், அசைவுகள், இதை எல்லாத்தையுமே ஒரு விடுபட்ட பார்வையாளராக இருந்து அப்சர்வ் பண்ண போறீங்க. ஜஸ்ட் காதுல விழும், அதை நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு பார்வையாளன் மாதிரி அதை நீங்க காதுல கேட்டுக்க போறீங்க. ஓகே, so underline this point or you can also note it down as a detached observer. Become aware of your surroundings. சோ ஒரு விடுபட்ட பார்வையாளனாக உங்களுடைய சுற்றுப்புற சூழலை கவனியுங்கள். சோ இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இந்த தியானத்துல. என்னது இது தியானம்னா நம்ம எல்லாத்துல இருந்து விடுபட்டு தானே போனோம், இவங்க என்ன சுற்றுப்புற சூழல்ல வந்து கவனிக்க சொல்றாங்க அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். ஆனா இதுல ஒரு ரகசியம் இருக்கு. எப்ப நீங்க வந்து அதை நீங்க கவனிச்சுட்டு, அதுவும் எப்படி கவனிக்கிறீங்க? ஆஸ் அ டிட்டாச்ட் அப்சர்வர், ஒரு விடுபட்ட பார்வையாளனா நீங்க கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து நீங்க விலகிறீங்க. உங்களை சுத்தி சில பேர் வீட்டுல வந்து சப்தம் இருக்கும், ஒரு சில அசைவுகள் இருக்கும், ஃபேன் சப்தம் இருக்கலாம், ஏதாவது கர்டன் அசைஞ்சிட்டு இருக்கலாம், அக்கம் பக்கத்துல யாராவது பேசிட்டு இருக்கலாம், இல்ல வாகனங்கள் போறதுடைய சத்தம் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அது எல்லாத்தையும் என்ன பண்ண போறீங்க? காதுல விழுகுது, ஆமா இந்த சத்தங்கள்லாம் இருக்கு அப்படின்னு அது எல்லாத்தையும் நீங்க வந்து அக்னாலேஜ் பண்ணுங்க, ஒப்புக்கோங்க. அதுக்கப்புறமா ஓகே, அதெல்லாம் அது பாட்டுக்கு இருக்கு, ஆனா நான் இப்போ என்ன சுத்தி அசைவுகளும் சப்தங்களும் இருக்கலாம்,
ஆனா நான் இப்போ எந்த அசைவும் இல்லாம ஒரு ஸ்டில்னஸ்ல நான் தியானத்துல நான் இப்போ உட்கார்ந்திருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? என்கிட்ட ஒரு அமைதிங்கிறது இந்த க்ஷணம், இந்த நொடி என்கிட்ட இப்போ இருக்கு. அந்த ஒரு சைலன்ஸ், அந்த ஒரு சாந்தம் வந்து இருக்கு. ஒரு ஸ்டில்னஸ் வந்து என்கிட்ட இருக்கு. இந்த உடல் ஸ்டில்லா வந்து இருக்கு. அதன் மீது இப்போ என்னுடைய கவனத்தை நான் செலுத்துறேன். Got it? So first என்ன பண்ண போறீங்க? Relax your body muscles and second வந்து observe your surroundings as a detached observer and slowly withdraw your attention from outside and focus on your breathing. வெளியிலிருந்து உங்களுடைய கவனத்தை விடுபடுத்தி உங்களுடைய சுவாசத்தின் மீது கவனம் கொடுங்கள். Are you all ready? Sit relaxed. நல்ல சௌரியமா உட்காந்துக்கோங்க. உங்களுடைய பேக் போன் ஸ்ட்ரெயிட்டா வந்து இருக்கட்டும். அதுக்காக ரொம்ப நீங்க வந்து ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருந்தா போறோம். அதுக்கப்புறம் உங்களுடைய கைகளை சௌகரியமா உங்க மடியில நீங்க ரெஸ்ட் பண்ணிக்கலாம். கண்களை நீங்க லேசா திறந்த மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி உங்களுக்கு முடியலன்னா ஓகே, டுடே இஸ் தி ஃபர்ஸ்ட் டே, இட்ஸ் ஓகே. நீங்க ஐஸ் நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம், கண்களை மூடிக்கொள்ளலாம். ஆனால் கவனம் வையுங்கள். சில பேருடைய டைம் ஜோன் வந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைமா கூட இருக்கும். சோ கண்ணை மூடினாலும் தூங்காம இருக்கிறதுல கவனம் வைங்க. நான் சௌகரியமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். உடலில் உள்ள இறுக்கங்களை எல்லாம் தளர்க்கின்றேன். கால்கள், கைகள், தோள், முகத்தில் இருக்கும் தசைகள், தலையிலிருந்து கால் வரை ஓய்வாக ஆகிவிட்டது. என்னுடைய சுற்றுப்புற சூழலை நான் நன்கு அறிவேன். இந்த வீட்டிற்கு வெளியே ஒரு சிலர் நடந்து கொண்டிருக்கலாம், வாகனங்கள் போய்கொண்டிருக்கலாம். இந்த வீட்டிற்குள்ளும் ஒரு சில அசைவுகள், சப்தங்கள் இருக்கின்றன. அவற்றை நான் ஒரு விடுபட்ட பார்வையாளனாக கவனிக்கின்றேன். என்னை சுற்றி இருக்கும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். I allow everything as they are. என்னை சுற்றி அசைவுகளும் ஒரு சில சப்தங்களும் இருந்தாலும் நான் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னிடத்தில் ஓர் சாந்தம் இருக்கின்றது. என்னுடைய கவனத்தை வெளிப்புறத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி என்னுடைய சுவாசத்தின் மீது திருப்புகின்றேன். என்னுடைய சுவாசத்தை கவனிக்கின்றேன். எனக்குள் ஓர் அமைதி இருக்கின்றது. நான் அமைதியானவன்.
அமைதி சுரூபமானவன். உங்களுடைய முகத்தில் லேசான புன்னகையை கொண்டு வாருங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இந்த தியானம் செய்யும் பொழுது, முடிக்கும் பொழுது நீங்க ஒரு லைட், ஒரு ஸ்மைல் உங்க முகத்துல நீங்க கொண்டு வாங்க. That gives you a good feeling. So இந்த ஒரு தியான பயிற்சிக்காக ஒவ்வொருத்தருமே நீங்க ஒரு பர்சனல் மெடிடேஷன் கோல் வந்து நீங்க செட் பண்ணிக்கணும். சோ உங்ககிட்ட இப்ப நோட் புக் பென் இருந்தது அப்படின்னா நீங்க இதற்கான ஒரு பதிலை எழுதுங்க. இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாருங்க. செட் யோர் பர்சனல் மெடிடேஷன் கோல்ஸ். அதாவது இந்த 7 நாட்கள் நான் இந்த மெடிடேஷனுக்காக நான் என்ன ஒரு கோல் நான் வந்து செட் பண்ணிக்க போறேன். பண்ணிக்கலாம் தானே? ஏன்னா எது ஒண்ணுமே நாம வந்து ஒரு விஷயத்தை நம்ம பயிலும் பொழுது நமக்குன்னு ஒரு சில ஒரு உறுதிமொழி போல நமக்குன்னு ஒரு லட்சியம் வச்சிருக்கும் பொழுது இதை நம்மால சிறப்பா நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நீங்க எழுதுங்க. ஒரு 1 minute உங்களுக்கு டைம் தரேன். இந்த அடுத்த ஒரு 7 நாட்கள்ல நான் என்ன பண்ண போறேன்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னுடைய வீட்டுல ஒரு இடம் நான் வந்து செலக்ட் பண்ணி அங்க உட்கார்ந்து தினமும் நான் வந்து தியானம் பண்ண போறேன். தியானத்துக்காக நான் ஒரு டைம் நான் வந்து ஒதுக்க போறேன். நான் தினசரி கரெக்டா கிளாஸ் வந்து நான் வந்து அட்டெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி ஈவன் இப்போ நான் வந்து ஜூம்ல கிளாஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா நான் வந்து சின்சியரா நான் முன்னால நான் உட்கார்ந்து நான் இந்த கிளாஸ் வந்து நான் கேட்பேன். வீடியோ ஆன் பண்ணாலும் கூட நான் வந்து ஃபுல்லா நான் வந்து சின்சியரா நான் வந்து உட்கார்ந்து மெடிடேஷன் பிராக்டிஸ் நான் வந்து பண்ணுவேன். ஏன்னா why I'm saying this is sometimes நம்ம வந்து வீடியோ ஆன் பண்ணிருக்கும் போது அங்க இங்க நம்ம நகர்ந்துட்டே கேட்டுட்டு இருப்போம். சோ அது வந்து மத்தவங்களுக்கு கூட டிஸ்டர்ப் ஆகலாம். சோ அத நம்ம வந்து கவனிச்சா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எனிவே சோ நான் வந்து இந்த கிளாஸ்ல நான் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்டா நான் உட்கார்ந்துருப்பேன். அதுக்கப்புறமா நான் வந்து இன்றைய கிளாஸ் என்ன நடந்ததோ அதை நான் வந்து ரிவைஸ் பண்ணுவேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்ப்பேன். இதெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். சோ உங்களுக்காக நீங்க என்ன பர்சனல் கோல் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க உங்க நோட் புக்ல. தேங்க்யூ. இதுக்கு அதிக நேரம் எடுத்திருக்காது. And yes, Sister Prabha, I agree with you. It's good to switch off the video so that எந்த ஒரு distraction மத்தவங்களுக்கும் இல்லாம இருக்கும். And maybe by the end of the session எப்போ உங்களுக்கு கேள்வி பதிலுக்கான டைம் நாளையில இருந்து கொடுக்கப்படுதோ அப்ப நீங்க தாராளமா வீடியோ ஆடியோ ஆன் பண்ணிட்டு நீங்க வந்து வரலாம். சோ இதுல வந்து ஒரு நம்ம தியானம் பண்ணும்பொழுது நம்ம மைண்ட வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு இப்போ நீங்க வந்து ஒரு டெக்னிக் நீங்க வந்து கத்துக்கிட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு ஃபோக்கஸ்டா உங்க மனசை வந்து நல்லா ஓய்வுபடுத்துறதுக்கான ஒரு டெக்னிக். அது என்ன அப்படின்னா ரிலாக்ஸ், பாடியை ரிலாக்ஸ் பண்றதோட கூடவே நீங்க இந்த சூழ்நிலைகளையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க ஏத்துக்கிறீங்க.
இதுக்கு வந்து ஒரு சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அது வந்து நான் 3A ஃபார்முலா அப்படின்னு உங்களுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றேன். சோ இந்த 3A ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, I think that slide okay. அதாவது become aware, acknowledge and accept. நீங்க தெரிந்து கொள்ளுங்கள், ஒப்புக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க தியானம் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா உங்களை சுத்தி பக்கம் இருக்கக்கூடிய அந்த சப்தங்களா, அசைவுகளா அதெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா டிஸ்டர்ப் பண்ணுது. சே, நான் இருக்கிற இடத்துல எல்லாம் நான் நிம்மதியா உட்கார்ந்து தியானமே பண்ண முடியாது சிஸ்டர் அப்படின்னு சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க. நான் தியானம் பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் அவ்வளவு சத்தமா பாட்டு வைக்கிறாங்க சிஸ்டர், என்னால பண்ண முடிய மாட்டேங்குது. அந்த நேரம்னு பார்த்துதான் எல்லாரும் பேசுறாங்க சிஸ்டர். இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். பட் நம்ம என்னன்னா எப்பவுமே நம்ம தியானம் பண்றதுக்காக மத்தவங்க எல்லாருமே நமக்கு ஒத்துழைப்பாங்கலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்காக நம்ம தியானம் பண்ணோங்கிறதுக்காக ஒரு அமைதியான இடம் தேடி போய் நம்ம வீட்டை விட்டு எங்கேயாவது கார்டனுக்கோ மலை மேலேயெல்லாம் நம்ம தினமும் போக முடியாது. சோ அதனால லெட்ஸ் பி பிராக்டிக்கல். சோ அதனால நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை அக்னாலேஜ் பண்ணணும், அதை அக்செப்டும் நம்ம வந்து பண்ணணும். நம்ம இதையெல்லாம் மறக்க சொல்லல. இந்த வீட்டையோ நம்ம எல்லாத்தையும் நீங்க மறந்து போயிடுங்க அப்படின்னா மறக்க சொல்லல. நீங்க எங்க அமர்ந்திருக்கிறீங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. let us be aware of it. Yeah, we are aware and even more அதுல ஒரு நீங்க வந்து புரிஞ்சுகிட்டு கூடவே அதை ஏத்துக்கவும் நீங்க வந்து செய்றீங்க. சோ இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு வெறும் தியானத்துக்குன்னு மட்டும் இல்ல, நடைமுறை வாழ்க்கையிலும் கூட வந்து ஹெல்ப் பண்ணும். தெரிந்து ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொள்ளல். இவங்க இப்படிதான் இருக்காங்க இந்த மனிதர்கள். தெரியும், தெரிஞ்சா மட்டும் போதாது, அக்னாலேஜ் பண்ணுங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரிதான் வந்து குணாதிசயங்கள் இருக்கு. அக்னாலேஜ் பண்ணுங்க, அக்செப்டும் பண்ணிக்கோங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க வந்து பாக்குறீங்க இவங்க கிட்ட இந்த மாதிரியான ஒரு குணாதிசயங்கள் இருக்கு. ஆனா அதை நீங்க வந்து அக்னாலேஜ் பண்ணி நீங்க அக்செப்ட் பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. அக்செப்டன்ஸுக்கு எதிர்ப்பதம் என்ன? ரெசிஸ்டன்ஸ், எதிர்க்கிறது. இல்ல இவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது என்ன ஆகும்? உங்க மனசு எப்படி இருக்கும்? when you resist, what happens? உங்களுடைய மனசு வந்து பதட்டத்துலதான் வந்து வரும். சாதாரணமா இருக்கிற மனசு இன்னுமே பதட்டாகும். பதட்டமா இருக்கிற மனசு இன்னுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வந்து ஆகும். ஆனா எப்போ நீங்க வந்து ஏற்றுக்கொள்கிறீர்களோ, ஆமா அவங்க அப்படிதான், அவங்களுடைய குணாதிசயம் இப்படிதான், ஆமா இந்த சூழ்நிலை இப்படிதான் இருக்கு, இப்படிதான் சப்தம் வந்து இருக்கு, ஆமா அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்க மனம் அமைதி அடையும். எப்ப ஏற்றுக்கொள்ளலையோ அப்ப மனம் டென்ஷன் ஆகும், உளைச்சலுக்கு உள்ளாகும். அதனால ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. பி அவேர், அக்னாலேஜ். யார் யார் எது எப்படி இருக்கோ அத அப்படியே நீங்க ஏற்றுக்கொள்ளவும் செய்யுங்கள். சோ அதனாலதான் நம்ம தியானத்துல உட்காரும் பொழுது ஏன் நம்ம சரௌண்டிங்ஸ்ல நம்ம டிட்டாச்ட் அப்சர்வரா அப்சர்வ் பண்ணி பிறகு அதுல இருந்து நீங்க விடுபடுத்தி உங்க சுவாசத்தின் மேல கவனம் கொண்டு போங்கன்னு சொல்றோம்னா, அதை ஆரம்பத்திலே ஏத்துக்கிட்டீங்க, என்ன சப்தம் இருக்கோ ஏத்துக்கிட்டீங்க, அப்படி பின்னால உங்களுக்கு தியானத்துல அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. So that's the technique. So அது நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தியானத்துல முக்கியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த தியானத்துக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்வம் வந்து ரொம்ப தேவை. சோ நான் இந்த தியானம் வந்து கற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வம் தான் அந்த தியானத்தை உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அனுபவத்தை, அந்த பயிற்சியில உங்களுக்கு லாபத்தை வந்து கொடுக்கும். இரண்டாவது பொறுமை தேவை, பேஷன்ஸ்.
அண்ட் பிராக்டிஸ், தினசரி பயிற்சியும் தேவை. அதே நேரத்துல செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கம்பேஷன் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. தன் மேல ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க தான் என்னைக்குமே தனக்கு நன்மை செய்ய முடியும். ஒரு விதத்துல தன் மேல வந்து தன்னுடைய நலனை வந்து நம்ம யோசிக்கணும். சுயநலன். சோ இந்த விதத்துல வந்து சுயநலம் வந்து தப்பு கிடையாது. எனக்கு நான் நன்மை செய்து கொள்ளணும், என்னுடைய மனசை வந்து நான் வந்து நிதானப்படுத்தணும், என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய கோபத்தையும் வெறுப்பையும் நான் குறைச்சு அதை பாசிட்டிவா ஆக்கணும் நானு இப்படின்னு தன் மேல ஒரு ஆர்வம், தன் மேல ஒரு அன்பு, கருணை, இது ரொம்ப ரொம்ப தேவை. எல்லோருமே தியானம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாயின் பண்றது உண்டு. ஆனா அதை நம்ம கண்டினியூஸ் பிராக்டிஸ்ங்கிறது வந்து நம்ம அவசியம் பண்ணணும். அது அவரவர் கையில தானே இருக்கு, எந்த ஒரு பயிற்சியால இருந்தாலும் சரி. அதனால இந்த தியானம், இந்த ராஜயோக தியான பயிற்சி இங்க நீங்க கற்றுக்கொள்றீங்க. அதற்கும் இந்த ஆர்வம் தேவை, பேஷன்ஸ் அண்ட் பிராக்டிஸ் வந்து தேவை. அதே நேரத்துல தன் மேலேயும் ஒரு கருணை, ஒரு அன்பு வந்து தேவை. அடுத்தது, இந்த தியானம் செய்யும் பொழுது நீங்க உட்கார்றீங்க, உங்கள் மீது நீங்க கவனத்தை அப்படியே கொண்டு வர ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அனாவசியமான எண்ணங்கள் ஓடுதுன்னு நீங்க, அப்போ உடனே என்ன ஆகுது, ச்சே இந்த மாதிரி என்னுடைய மனசுல இப்படியே அனாவசியமா எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு, எனக்கும் தியானத்துக்கும் வந்து நான் பண்ணவே முடியாது, நான் லாயக்கே இல்லை அப்படின்னு சில பேர் கை விட்டுடுறாங்க. அப்படி வேண்டாம். சோ உங்க அனாவசியமானது வந்தாலும் பரவாயில்ல. It's okay to get waste thoughts in the middle of meditation. Be patient. பொறுமையா இருங்க. அவசரமே வேண்டாம். பொறுமை கொள்ளுங்கள். அடுத்தது, don't be too harsh or hard on yourself. உங்கள் மேல நீங்க வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்காதீங்க. ச்சே எனக்கு இது வரவே வராது, எனக்கு தியானமே செட் ஆகாது அப்படின்னு உடனே வந்து தன்னைத்தானே வந்து பழித்துக் கொள்ளாதீர்கள். Be gentle. உங்களுடைய எண்ணங்கள் வந்து வீணான அப்படியே எண்ணங்கள் பக்கம் கொண்டு போச்சுனாலும் திரும்பவும் நிதானமா உங்க மனசுக்கே நீங்க சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லி கம் பேக், bring it back very lovingly. சோ அதனால மிக அன்பா நீங்க உங்களுடைய மனசை திருப்பியும் நீங்க வந்து அதை கொண்டு வாங்க. சோ அவ்வாறு நீங்க வந்து பயிற்சி செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய மனசும் வந்து உங்க வசத்துக்கு வந்து வரும். அதற்கு மாறா இல்ல பிரஷர் பண்றீங்க, நீங்க ஏதாவது அனாவசியமான எண்ணங்கள் வருது, அப்போ இல்ல வரக்கூடாது 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 அப்படின்னு நீங்க வந்து பிரஷரைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா மனசுல இருக்கக்கூடிய நிம்மதி சுத்தமாவே போயிடும், இருக்கிறதும் போயிடும். அதனால அப்படி வீண் சிந்தனை வந்தது அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே. ஸ்லோலி பிரிங் இட் பேக். மெதுவா ஓகே, அனாவசியமான எண்ணங்கள் பக்கம் போயிடுச்சா பரவாயில்ல, மறுபடியும் லெட் மீ ஃபோக்கஸ் ஆன் மை பிரீதிங் அண்ட் எனக்குள்ள இந்த சுவாசத்தின் மேல கவனம் கொண்டு ஒரு நல்ல எண்ணத்தை அப்படியே நான் மீண்டும் உற்பத்தி பண்ணலாமே, கண்டினியூ பண்ணலாமே, ஒண்ணும் தப்பே இல்லையே. சோ அந்த மாதிரி எவ்வளவு ஜென்டிலா நம்ம வந்து நம்முடைய மனசை வந்து டீல் பண்ணணும். மனசு வந்து ஒரு குழந்தை மாதிரிங்க, அதுவும் என்ன குறும்புக்கார குழந்தை மாதிரி. குறும்புக்கார குழந்தைய நீங்க போட்டு அடிச்சு திட்டிட்டீங்கன்னு வைங்களேன், சரி பல நாடுகள்ல அடிச்சு திட்டு கூட முடியாது, அது வேற விஷயம். ஆனாலும் அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து நம்ம ரொம்ப கண்டிப்பு பண்றதுனாலயும் சரியாக மாட்டாங்க. சோ பொதுவாவே mischievous children are intelligent. புத்திசாலியா இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த அந்த மாதிரி குழந்தைகள். இப்ப எல்லா குழந்தைங்களும் இன்டெலிஜென்ட்டா இல்லைங்கள. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து புத்திக்கு ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சாந்தம் வந்து ஆவாங்க. டீப்பா அவங்க வந்து யோசிச்சு பண்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கணும். அப்ப அவங்களுடைய அந்த ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டியை கொஞ்சம் நம்மால வந்து குறைக்க முடியும். அதே மாதிரிதான் நம்முடைய மனசும் ஒரு குறும்புக்கார குழந்தை மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அதை டாக்ட்ஃபுல்லா நம்ம வந்து ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இப்ப நம்ம லட்சியம் என்ன, தியானம் எதுக்காக நம்ம வந்து பண்றோம்,
நம்ம மனசை வந்து ஓய்வுபடுத்தி நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை நமக்குள்ள நிரப்பி நம்முடைய லைஃப் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்லுக்கோட நம்ம பார்க்கணுங்கிறதா. நம்ம வெல்லணும், சூழ்நிலைகளை நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி அதை டீல் பண்ணணும். அதுக்கு மனசுதானே ஆதாரமா இருக்கு. இப்ப பாருங்க, நம்மளுடைய உடல்ல வந்து சக்திசாலியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த வேலையும் நல்லா இவ்வளவு ஹார்ட் ஒர்க் நம்மளால பண்ண முடியும். ஏன்னா பாடி நல்லா ஃபிட் அண்ட் ஃபைனா வந்து இருக்குன்னு. ஒரு குடம் தண்ணி இருக்கும், அப்படியே 2 விரல்ல நான் வந்து தூக்கிடுவேன். ஏன்னா என்னோட பாடி அவ்வளவு நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அதே நேரத்துல எனக்கு வந்து முடியவே இல்ல. ரொம்ப வீக் ஆயி படுத்துட்டு இருந்தது அப்படின்னா, ஒரு கிளாஸ் தண்ணி எடுக்கிறது கூட எனக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கு. என்னால முடியலன்னு சொல்லுவேன். ரைட்? சோ 1 பாட் ஆஃப் வாட்டர் இல்ல ஒரு கிளாஸ் தண்ணிங்கிறது வந்து இங்க விஷயமே இல்ல. என்னுடைய உடல்ல எவ்வளவு சக்தி இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க விஷயமே. அதே போலதான் சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனைங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என் மனசு எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத வச்சு அந்த பிரச்சனை ஓகே இதுதானே, இதை சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஈஸியா வந்திருக்கும். சோ நம்முடைய மென்டல் ஸ்ட்ரென்த் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுக்குதான் நமக்கு வந்து தியானம். அதே நேரத்துல இங்க ஒரு விஷயம் பார்த்தோம். இங்க தியானம் வந்து எந்த ஒரு மேஜிக்கெல்லாம் இங்க கிடையாது. நான் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ணேன், உடனே எல்லாம் அப்படியெல்லாம் மாறி போச்சு அப்படின்னு இங்க எல்லாம் மேஜிக் எல்லாம் கிடையாது. இன்னொன்னு நம்ம என்ன பார்த்தோம்? வாட் இஸ் மெடிடேஷன்? Once again, let me repeat the definition. It's a conscious generation of positive and powerful thoughts. So நான் அமைதியா உட்கார்ந்து என் மனசுல உற்பத்தி பண்றேன் பாசிட்டிவான எண்ணங்களை. அதை தக்க வச்சுக்கிறேன். அதை நான் திரும்ப திரும்ப அப்படியே நான் உணர்வுபூர்வமா நினைச்சு பாக்குறேன். சோ இதுதான் இந்த பயிற்சியில நம்ம செய்யறது. இது தினசரி நம்ம வந்து பண்ண 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 என்ன ஆகுது? நமக்குள்ள அந்த ஒரு பாசிட்டிவிட்டி நமக்குள்ள வந்து வளர்ந்து அந்த ஒரு ரிலாக்ஸேஷன். திங்க் லெஸ், திங்க் ஸ்லோ அண்ட் திங்க் பெட்டர். அதுதான் நமக்கு லைஃப்ல வந்து நமக்கு தேவை. சோ இந்த தியானம், இந்த ராஜயோக தியானம் அப்படிங்கிற நம்ம நடைமுறை வாழ்க்கையில நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்றோம். இது கொஞ்ச நேரம் மட்டும் கண்ண மூடி உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. இங்க நம்ம ஒரு வேலை பண்றோம். மனசுல வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணங்களை நம்ம வந்து கொண்டு வரோம். இந்த நாளையில இருந்து இன்னும் அடுத்தடுத்த பிராக்டிஸ்ல நீங்க இன்னும் தெரிஞ்சுக்க போறீங்க. அப்போ நமக்குள்ள ஒரு மாற்றத்தை அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருது. So we learn to train our mind towards something positivity, something good, something elevated. So அந்த மாதிரி நம்ம வந்து நம்முடைய மனசை வந்து நம்ம பழக்கிறோம். சோ இந்த ராஜயோக தியானம் அப்படின்னா என்ன? தியானம்னா மனசை ஒருமுகப்படுத்துறது, நமக்குள்ள ஒரு நல்ல எண்ணங்களை உற்பத்தி பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ராஜயோக தியானம் அப்படிங்கிறது இந்த பிரம்மா குமாரிஸ் வித்யாலயத்தின் மூலமா பயிற்றுவிக்கிறோம். சோ ராஜயோக தியானம்னா என்ன? யோகா மீன்ஸ் லிங்க், ஒரு கனெக்ஷன். ராஜ யோகா மீன்ஸ் லிங்க் வித் த சுப்ரீம். அந்த இறைவனோடு நம்ம வந்து தொடர்பு கொள்தல், அதுதான் ராஜயோகா. பாருங்க, உங்க மனசு எங்க கனெக்ட் ஆகியிருக்கோ அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்க வந்துடுவீங்க. அதாவது அதனுடைய தாக்கத்துல நீங்க வந்துடுறீங்க. கரெக்ட் தானே? இப்ப நீங்க வந்து உங்களுடைய அம்மா அப்பாவை நீங்க நினைக்கும் பொழுது அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனசு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அந்த தாக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்க மனசு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். நீங்க வந்து சின்ன 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 குழந்தைங்களை அப்படியே நினைச்சு பாருங்க நீங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஒரு மனசுல தாக்கம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க வந்து பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, இந்த மாதிரி அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இதெல்லாம் அப்படியே நீங்க வந்து நினைச்சு பாருங்க எப்படி இருக்கு உங்களுடைய அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு. சோ என்னன்னா உங்க மனசு எதன் பக்கமா கனெக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி யூ கெட் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ஆல்சோ யூ கெட் த எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப இங்க ராஜ யோகால நம்ம வந்து என்ன பண்றோம்? நம்முடைய மனசை நம்ம கடவுள் பக்கமா கொஞ்ச நேரம் நம்ம வந்து கொண்டு போய் லைக்க வைக்கிறோம், கனெக்ட் பண்றோம் நம்ம. அப்போ அது அந்த ஒரு டிவினிட்டி நம்மள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அண்ட் கடவுள்ங்கும் போது ஆல் பவர்ஃபுல் இல்லையா, அல்மைட்டி இல்லையா? அப்ப நம்ம மனசும் வந்து பவர்ஃபுல்லா, நம்ம மனசினுடைய ஒரு சக்தி அதிகரிச்ச ஒரு அனுபவம் நமக்கு வந்து கிடைக்குது. சோ அதனால இதுதான் வந்து ராஜ யோகா அப்படிங்கிறது.
த கனெக்ஷன் வித் த சுப்ரீம் அப்படின்னு. இன்னொரு விதத்துல ராஜ யோகாக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ராஜா, நம்ம எல்லாருமே ராஜாவா ஆகிறதுக்காக இது ஒரு மெடிடேஷன். ராஜாவா ஆகிறதுனா என்ன? தனக்குத்தானே ராஜாவா இருக்கணும். நம்முடைய ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, மெய் வாய் கண் மூக்கு காது, அதையெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல நம்ம வந்து கொண்டு வரணும். அதற்கு அந்த ஒரு பவர் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி நம்முடைய மனசையும் நம்முடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்கான ஒரு சக்தி நமக்கு கிடைக்குது. செல்ஃப் மாஸ்டரி. சோ யோகா கனெக்ஷன் வித் சுப்ரீம். பொதுவா எல்லாம் யோகானா யோகாசனாஸ் தான் நினைவுக்கு வரும். பட் ஆக்சுவலி யோகாங்கிறது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை யூஜ்ங்கிறதுல இருந்து டிரைவ் பண்ணுது. சோ அதனுடைய அர்த்தமே தொடர்பு என்று பொருள். அப்ப இங்க யாரோட தொடர்பு? கடவுளோடு. முதல்ல நம்முடைய ட்ரூ செல்ஃப், நம்ம மேல ஒரு கனெக்ஷன், நமக்குள்ளேயே நம்மளே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம், நம்முடைய ட்ரூ செல்ஃப். அதுக்கப்புறமா கடவுள் கிட்ட நம்ம கனெக்ட் பண்றோம். சோ இதுதான் ராஜயோக தியானம் அப்படிங்கிறது. மாஸ்டரி ஆஃப் தி செல்ஃப் அண்ட் யூனியன் வித் தி சுப்ரீம். தனக்குத்தானே ராஜாவாக ஆகுவது, தன்னை அறிந்து தனக்குத்தானே ராஜாவாக ஆகுவது, மேலும் இறைவனோடு தொடர்பு கொள்தல். இதுதான் ராஜயோக தியானம். சோ இப்ப நாம எல்லாருமே ஒரு எகெயின் ஒரு சின்ன ஒரு தியான பயிற்சி நம்ம வந்து செய்ய போறோம். இந்த பயிற்சியில நீங்க எல்லாரும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதுபடி முதல்ல பாடியை ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய சரௌண்டிங்ஸ், யூ பிகம் அவேர் ஆஃப் யுவர் சரௌண்டிங்ஸ். அண்ட் தென் ஸ்லோலி என்ன பண்ணணும், அதுல இருந்து வித்ட்ரா பண்ணி விலகி உங்களுடைய சுவாசத்தின் மேல கவனம் செலுத்துறீங்க. சுவாசத்திலேயே ஒரு அமைதி இருக்கு. அந்த அமைதியை நீங்க வந்து அக்னாலேஜ் பண்றீங்க. அதுக்கப்புறமா நீங்க சுவாசத்தை உள்ள இழுக்கும் பொழுது நீங்க என்ன செய்றீங்கன்னா, நான் எனக்குள்ளே அமைதியை உள்ளிழுத்துக் கொள்கின்றேன். ஓகே, நான் எனக்குள்ள அமைதியை உள்ள இழுத்துக் கொள்கிறேன். சுவாசத்தை வெளியேற்றும் பொழுது எனக்குள்ள கவலைகள் எல்லாமே வெளியில போயிடுது. So I breathe in peace. I breathe out all worries. ஓகே, இந்த பயிற்சி பண்ணலாமா? சோ என்ன பண்ணணும்னு புரிஞ்சது இல்லையா? எல்லாருமே சௌகரியமா உட்கார்ந்துக்கோங்க. சிட் ஸ்ட்ரெயிட். அண்ட் நான் இந்த ஒரு தியான வர்ணனை சொல்லும் பொழுது நான் ஓம் சாந்தின்னு ஆரம்பிச்சு ஓம் சாந்தின்னு முடிப்பேன். இங்க ஓம் என்றால் அகம், நான் அப்படின்னு அர்த்தம். சாந்தி அமைதி, நான் அமைதியானவன் அப்படிங்கறதா ஓம் சாந்தியினுடைய அர்த்தம். ஐ ஆம் a peaceful being அப்படிங்கறதா அதனுடைய அர்த்தம். ஓகே, சோ நான் இறுதியில ஓம் சாந்தி சொல்லி முடிக்கும் பொழுது எல்லோரும் கண்ணை மூடி இருந்தீங்க அப்படின்னா கண்களை நீங்க வந்து திறக்கணும். கண்ணை திறக்கும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தியானம் முடிக்கும் பொழுது லேசா உங்களுடைய முகத்துல புன்னகையை கொண்டு வரணும். புன்னகையை கொண்டு வந்த பிறகு நீங்க கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஸ்டில்னஸ், தியானத்துல எப்படி ஸ்டில்னஸ், இந்த உடலினுடைய ஸ்டில்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லெட் மீ டெல் யூ திஸ். நீங்க வந்து தியானத்துல நீங்க அமரும் பொழுது, இப்ப நீங்க உட்கார்றதே ஒரு 1 minute பயிற்சி. ஆனா நீங்க வந்து அந்த உடலை வந்து ஸ்டில்லா வைக்கிறதுக்கு பழகிக்கோங்க, ஆடாம அசையாம. ஓகே, குட். சோ சிட் கம்ஃபர்டபிளி. சோ அந்த ஸ்டில்னஸ் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு மெயின்டைன் பண்ணுங்க. உடனே அசைஞ்சிட வேண்டாம். நான் ஓம் சாந்தின்னு முடிச்ச பிறகும் அதே ஸ்டில்னஸ்லயே நான் உங்களுக்கு வந்து ஒரு குட்டி அழகான ஒரு ஹோம்வொர்க் கொடுக்க போறேன். அதெல்லாம் நீங்க வந்து அதே ஸ்டில்னஸ்லயே நீங்க வந்து உட்கார்ந்து கேட்க போறீங்க. Okay, are you all ready? Good. நான் சௌகரியமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். உடலில் உள்ள இறுக்கங்களை எல்லாம் தளர்த்து ஓய்வாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன்.
ஒரு விடுபட்ட பார்வையாளனாக என்னுடைய சுற்றுப்புற சூழ்நிலையை நான் உணர்கின்றேன். என்னை சுற்றி ஒரு சில சப்தங்களும் அசைவுகளும் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நான் தெரிந்திருந்தாலும் அவற்றை அவ்வாறே ஏற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு என்னுடைய கவனத்தை என்னுடைய சுவாசத்தின் மீது திருப்புகின்றேன். இந்த சுவாசத்திலும் ஓர் அமைதி இருக்கின்றது. சுவாசத்தை உள்ளிழுக்கும் பொழுது அமைதியை உள்ளிழுக்கின்றேன். வெளியேற்றும் பொழுது அனைத்து கவலைகளையும் வெளியேற்றுகின்றேன். I breathe in peace. Breathe out all worries. Breathe in peace. அமைதி எனக்குள் நிரம்புகின்றது. நான் அமைதியானவன். शांत स्वरूपम. ओम शांति शांति शांति. உங்கள் முகத்தில் லேசான புன்னகையை கொண்டு வாருங்கள். சோ நாளைக்கு உங்களுக்கு அடுத்த நம்ம வகுப்பு நம்ம பாக்குறோம். நம்ம நோ யுவர் செல்ஃப் அப்படிங்கிற அந்த ஒரு வகுப்பு நம்ம பாக்குறோம். அதன் பிறகு ஒரு சின்ன ஒரு சஜஷன் என்னன்னா, நீங்க இந்த மெடிடேஷன் கோர்ஸுக்குன்னே நீங்க ஒரு நோட் புக் தனியா வச்சுக்கிட்டா நல்லது. இன்னைக்கு என்ன நீங்க கேட்டீங்க, என்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்தது, அதை நீங்க நீங்க நோட்ஸ் நீங்க எழுதி வச்சுட்டு ஒரு தடவை நீங்க ரிவைஸ் பண்ணி பாருங்க. அப்போ அது நல்லா பதியும். ஓகே, தேங்க்யூ. Om Shanti.